அன்பிற்கினிய தோழர் விஜய்க்கு வணக்கம். 41 உயிர் கரூரில் போயிருக்கு. அதை பற்றி கவலைப்படாமல் சிபிஐ விசாரணை வேணும், புலனாய்வு விசாரணை வேணும். திமுக அரசு செய்த சதி செயல். திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நள்ளிரவு 1 மணிக்கு கரூரில் போய் நின்று மக்களுடைய உயிரை காப்பாற்றுங்க, போன வரைக்கும் போனதாக இருக்கட்டும், இதற்கு மேல் ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு சொல்லி நள்ளிரவு 1 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பி அந்த இருக்கக்கூடியவர்களுக்கு, உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை குறை சொல்றீங்க. தகுதி இல்லாத ஒரு தற்கூரிக்கு அரசியல் எதற்கு தேவை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் கேட்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அரசியல் நாகரிகமற்ற ஒரு தற்கூரியை அரசியலுக்கு அழைத்து வந்தால் இப்படித்தான் இருக்கும் என்பது தமிழ்நாட்டு மக்கள் இன்று நன்கு புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அரசியல் என்றால் என்ன என்று தெரியாத அரசியல் நாகரிகமற்ற ஒரு மனிதருக்கு அரசியல் என்கின்ற ஒரு கூத்தாடிக்கு அரசியலில் கொண்டு போய்விட்டால் இதுபோல உயிரிழப்புகள் நிகழத்தான் செய்யும். இத்தனை பேர் 41 பேர் இன்னைக்கு இறந்திருக்காங்களே, ஒருத்தர் வீட்டு கூட போய் அஞ்சலி செலுத்த அவங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறது கூட துப்பு இல்லாத தற்கூரி விஜய்க்கு நீங்க ஏன் அரசியலுக்கு வரணும்னு சொல்றீங்க? நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு பூத்த காலா நாளைக்கே போய் சிஎம் சீட்ல உட்காரணும்னு தனக்கு பப்ளிசிட்டிக்காக பல உயிர்களை இன்னைக்கு பறிகொடுத்திருக்கமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு துடிக்கிறது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தாங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதற்கு மேலாவது திரையில் பார்ப்பவர்கள் தான் தெருவிலும் வருவார்கள். தெருவில் இருப்பவர்களை நீங்கள் திரைக்கு அனுப்பலாம், திரையில் இருப்பவர்களை நீங்கள் தெருவில் இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அவங்க அனைவருக்கும் நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து இது போல தற்கூரிகளுக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டாம். அவர்கள் அழைத்தால் நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதை உங்கள் பொற்பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.